ஒரு சிறுவன் எதிர்பாராத விதமாக ஒரு வித்தியாசமான ஜிலஜிலப்பான ஸ்போர்ட்ஸையை பெற்றுக்கொள்கிறான். அதை காலில்ட்டவுடன் ஓட்டும் வேகம் நீ நம்ப முடியாத அளவுக்கு வேகமா இருந்தது. ஓட்டப்பந்தய மிஷினில் பயிற்சி செய்வதற்காகச் செல்லும் சிறுவன் அதில் தனது வேகத்தை காட்டினான். இந்த வேகம் சாதாரணமல்ல. பின்னர் ஷூவின் துள்ளும் திறனை பரிசோதிக்க அவன் நேராக விளையாட்டு மைதானத்திற்கு செல்கிறான். ஆசிரியர் நெருக்கமாக கவனிக்கிறார். ஆனால் அடுத்த கணமே அவர் உங்களுடைய பழைய சாதனையை முற்றிலுமாக முறியடிச்சான் போல இருக்கு என்று அவரே வாயடைத்து நிற்கிறார். அடுத்து சிறுவன் ஷூவின் தண்ணீரில் தாங்கும் திறனை சோதிக்க முடிவு செய்கிறான். ஒரு ஏட்டில் குதித்து நேராக நீச்சல் குளத்தில் பாய்கிறான். அப்போதுதான் ஷூவின் அடியிலிருந்து 2 சிறிய மோட்டார்கள் வெளியே வருகின்றன. வெறும் சில வினாடிகளில் சிறுவன் ஒரு ஏரோப்ளேன் மாதிரி நேராக நீர்மேல் பறக்கிறார். அதை பார்த்த சக மாணவர்கள் அனைவரும் வாய் திறந்தபடி நின்று விடுகிறார்கள். பின்னர் சிறுவன் கால்பந்து பந்தய மைதானம் செல்கிறான். கீப்பரை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த ஷாட். பந்து வானில் வளைந்து சென்று நேராக கோல் போஸ்டையே உடைத்து விடுகிறது. அந்த குருதியின் அளவிற்கு வெடிச்சத்தம். பாதுகாப்பு பணியாளர் ஓடி வந்து, அந்த பக்கம் இருக்கிறான், அவனை பிடிங்க என்று கூச்சலிடுகிறார். அந்த நேரம் சிறுவன் யாருக்கும் எதுவும் சொல்லாமலே நேராக அங்கிருந்த இடத்திலிருந்து விண்ணில் பறக்க ஆரம்பிக்கிறான். அந்த வேகம் ராக்கெட் ஏவுதல் போல. ஆனா ஒரு சிறிய பிரச்சனை. ஷூவில் உள்ள எரிபொருள் முடிந்து விடுகிறது. ஆனாலும் அதிர்ஷ்டம். ஒரு பழுத்த கழுகின் முதுகில் விழுந்து மேல்கிறான். அங்கிருந்து ஒரு அற்புதமான ஏரல் பேக் பிளிப் வெல். பின்பு ரூலாய்ஷன் பாம் என்ற பழமையான மர்மமான காயத்ரி கைவிதையை பயன்படுத்தி ஒரே தள்ளில் தாழ்வரியில் இருந்த அனைவரையும் சாய்க்கிறான். அந்த நேரத்தில் அவன் கண்கள் அகிட்டு. என்ன இது? அவனுடைய தந்தை அவனை எழுப்புகிறார். எழுந்துராடா, பள்ளிக்கு போக நேரம்